ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் வந்து பேசிக்காக வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வெப்சைட். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் அந்த அளவு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அது மூலிமா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி இதில் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எந்தெந்த நெட்வொர்க்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அமேசான், ரிப்பிள், பூம்ராங், பிட்காயின், யூடியூப். ஸோ யூடியூப் நெட்வொர்க்கும் இவங்க கூட டைப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சோனி. ஸோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் வந்து ட்ரஸ்டட் தான். அப்படி நீங்கள் நம்பல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி அப்படின்றதுக்கு அதுக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து பிகம் ஏ டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதில் தான் ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீலான்சிங் நம்ம வந்து இதில் ஒரு ஆடியோ இல்லை வீடியோ வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து இதில் ஒர்க்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பிகம் ஏ டிரான்ஸ்லேட்டர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மந்த்லி வந்து $417 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த $470ன்றது நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணுறப்ப 31,000 சம்திங் வரும். அரௌண்ட் 30,000 வந்து நீங்கள் மந்த்லியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ரேட்டிங் அதிகமாகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற சின்ன ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க, இதையும் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிகம் ஏ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் மெயில் ஐடி என்ன அப்படின்றத போட்டுட்டு உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்பர் கேஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கேப்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ கேப்ஸை பயன்படுத்தி ஒரு சில லெட்டர்ஸும், லோயர் கேஸ் அப்படின்றது ஸ்மால் லெட்டர்ஸில் ஒரு சில வேர்ட்ஸும் கொடுத்து ஸோ அது வந்து ஒரு கேரக்டராக இருக்கணும். உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம், அது ஒரு கேரக்டர் தான். ஸோ கொடுத்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது ஏதாவது ஒரு சிம்பிள்ஸை வந்து கொடுக்கணும். நீங்கள் ஹேஷ்டாக் கொடுக்கலாம், ஸ்டார் கொடுக்கலாம், ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அதில் சிம்பிள்ஸை வந்து எதாவது போட்டுட்டு தான் நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம அப்பர் கேஸ், லோயர் கேஸில் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஸோ ஹேக்கர்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம், நம்மளோட பாஸ்வேர்டை அவங்க கிராக் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத படித்து பார்த்துட்டு இதில் ஒரு டிக்கை பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் அக்கௌண்ட் போயிடும். ஸோ அவங்க கொடுக்குற மெயிலை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த வெரிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், எந்த டைம் ஜோனில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணதில்ல. ஸோ நான் வந்து என்னோட நேம் என்னன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டேட் இன்று தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து உங்கள் ஜிப்கோட் என்ன, உங்களோட ஜிப்கோட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க, உங்கள் சிட்டியோட ஜிப்கோட். ஸோ இதில் வந்து நம்ம டைம் ஜோன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஏசியா, கொல்கட்டா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஏசியா, கொல்கட்டா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூஎஸோட சிட்டிசனானு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நியூ டிரான்ஸ்லேட்டர், கேஷுவல் டிரான்ஸ்லேட்டர், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை மூணுத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நியூ, கேஷுவல் அப்படின்றத ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த நியூ அப்படின்றதில் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து டெக்னாலஜி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து மோர் தென் கேட்குறாங்க. ஸோ மோர் தென் வந்து உங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஹெல்த் அண்ட் மெடிசன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபீல்டு இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மோர் தென் ஃபீல்டு அப்படின்னா ஸோ லைஃப் சயின்ஸ் கொடுத்துக்குவேன். ஸோ என்னோடய ஃபீல்டு இதுதான். ஸோ கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன மாதிரியான டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும். டெஸ்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த காப்பி பண்ணி கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட் சொல்லிடும். ஸோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லைனா வந்து இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. 5 கொஷினில் நீங்கள் 4 கொஷின் வந்து கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெவல் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டான லெவல் டெஸ்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கேட்குற நீங்கள் 5 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் ப்ரோ லெவல் டெஸ்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் ப்ரீ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மெயினான டெஸ்ட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப்டர் பாசிங் த மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அவங்க கொடுக்குற டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமன் தான், எல்லா டிரான்ஸ்லேஷன் வெப்சைட்லேயும் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வச்சிருப்பாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க கொடுக்குற வீடியோ ஆடியோவில் 300 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நோ டைம் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கோங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க. டைமிங்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமிங்குள்ளே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா பாசிபிளே இல்லை. ஸோ நம்ம இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷும் ஃபாரின் கண்ட்ரீஸில் பேசுகிற இங்கிலீஷும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதில் வந்து ஸ்லாங் வேரியேஷன் இருக்கும், அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வேறு மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம், அது ஃபாரின் கண்ட்ரீஸில் வேறு மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க, அதாவது ஸ்லாங் வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் நமக்கு நோ டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஜாப் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் வந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவங்களே வந்து உங்களுக்கு ஜாப்லாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் உங்கள் ஜாப் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி வந்து உங்களுக்கு $470 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து இவங்க கொடுக்குற ஆடியோ வீடியோவை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுள் டாக்ஸ் போய்க்கோங்க, இதில் blank அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் அந்த கூகுள் டாக்ஸ் வர சொன்னேன் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நமக்கு நம்ம ஆடியோவையும் வீடியோவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறது கண்டென்ட்டாக. ஸோ உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் இருந்தால் போதும், அவங்க கொடுக்குற ஆடியோ வீடியோவை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அதில். ஸோ எப்படி அப்படின்னா இங்கே மேலே வந்து டூல்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், இதில் வாய்ஸ் டைப்பிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப்பில் வந்துடும் உங்களுக்கு. இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மைக்ரோஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஆடியோ இல்லை வீடியோ வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மைக்ரோஃபோன்கிட்ட வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆடியோ வந்து இது ரிசீவ் பண்ணி உங்களுக்கு இதில் கண்டென்ட்டாக கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது, ஸோ உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் என்னோட பிளாக் போஸ்ட்டுக்கான கண்டென்ட்டை வந்து நான் ரெடி பண்ணுவேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அவங்க கொடுக்குற ஆடியோ வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஆன் பண்ணி அந்த மைக்ரோஃபோன் கிட்ட க்ளோஸாக வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்டென்ட் என்னவோ அதை வந்து டைப் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக கண்டென்ட்டாக கொடுத்துரும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் கொடுத்து டன் கொடுத்தீங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை தான் வந்து என்னோட பிளாக் போஸ்ட் கண்டென்ட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணுவேன். அதனால் இந்த ட்ரிக்கை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணி அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படி கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் போகிற வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் அதில் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தட் கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அகைன், பாய்.